தட்டுங்க, கை தட்டுங்க, கை நல்லா கை தட்டு, நல்லா நல்லா உற்சாகமா இங்க பா. கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவியின் மேல் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கைதடு கைதடு. அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் 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 தாவீதை போல்
பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டுக்குது. அவர்கள் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேலை செய்யவும் விசாரணைக்காரனாகவும் 1000 பேர் தலைவனாகவும் மணியக்காரனாகவும் வேண்டும். 4,000 பேர் வாசலை காக்கிறவரும் வேண்டும் என்று துதி செய்கிறதற்கு பண்ணிவித்த கீத 4,000 பேரும். துதிக்கிறதுக்கு 4,000 பேர். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். 4,000 பேர் காவல் ஆலயத்துக்கு காவலராக இருந்தாங்களாம். 4,000 பேர் துதிக்கிறவங்களா இருந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நம்ம இப்போ கடவுளுக்கு இயேசுவை அறியாத தெரியாத போது இருக்கிற சாமி பக்தி கூட இயேசுவை அறிஞ்சிட்ட உடனே அந்த பக்தி இல்லை. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப துக்கமாகுது. இயேசுவை அறியாத தெரியாத இருக்கும் போது நம்ம எவ்வளோ பக்தி உள்ளவங்களா எல்லாருமே இருந்திருப்போம். ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் ரட்சகராக வந்து நம்மளை விடுதலையாக்கி இந்த பூமியிலிருந்து நம்ம பரலோகத்துக்கு போக நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிற தெய்வத்துக்கு இன்னைக்கு அவருக்கு கொடுக்குற கணங்கள் நிறைய இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நேற்று என்னோட ஆண்டவர் பேசினார். முந்தா நேற்று பேசினார். நான் வீட்டில் இருந்தேன். 1ஆம் தேதி எல்லார் வீட்டுக்கும் விசிட்டிங் போனேன். இதில் யார் யார் விரும்பினாங்களோ அவங்க வீட்டுக்கெலாம் நான் போனேன். விருப்பம் உள்ளவங்க வீட்டுக்கு நான் போனேன், விருப்பம் இல்லாதவங்க வீட்டுக்கு போகல. நான் எல்லார் வீட்டையும் போய் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்கள். இப்போ பார்க்காத வீட்டை கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வருவோம், இல்லை வரமாட்டோம். அப்போ நாங்கள் போய் பார்த்தோம் எல்லார் வீட்டுக்கும். அப்போது 1ஆம் தேதி முழுவதும் கர்த்தருக்காக ஊழியம் செய்தோம். மறுநாள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு வெள்ளிக்கிழமையாக இருந்ததுனால இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், 31ஆம் தேதி நைட்டு நான் எல்லா இடத்துலையும் மழை வந்தது, உங்களை எவ்வளோ அழகாக நான் நடத்தினேன். அல்லேலூயா. வெளியே வர மழை தெரியல, வெளியே வர பனி தெரியல, அந்த அளவுக்கு நான் நடத்தினேன். இல்லை, எனக்கு நீ நன்றி உள்ளவங்களா வந்து என்னை துதிங்கன்னாரு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு டயர்டு தான், சரீரம் ஒத்து வைக்கல தான். இருந்தாலும் கிறிஸ்மஸ் ஆராதனை நான் எவ்வளோ அழகாக நடத்தி கொடுத்தேன். அதெல்லாம் நீ நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறியா? அதெல்லாம் கொஞ்சம் நினைவு கூறுறியான்னு கேட்டாங்க என்ன. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் செய்தது சபைக்கு, எல்லாம் தான் நம்ம சபை மக்கள் எல்லாரும் தான் அதில் இணைந்து இருந்தோம். ஆனால் எல்லா நல்ல காரியத்துக்கும் நம்ம இணைகிறோம். தேவனை துதிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் இன்னைக்கு ஜனங்க இணையறதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சில பேருக்கு சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம பண்ணுறதை பண்ணிதான் இருப்போம். ஆனால் தேவன் என்னோட பேசினார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா யாருக்கு செய்வார்? ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய காரியத்தில் எல்லாத்துலேயும் நம்ம நிற்கணும். அதான் முக்கியம். நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அவருடைய காரியத்தில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்? நீடு பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் கூட மைக்கு கூட வச்சிங்களேன். சோத்திரம். இந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, நீங்கள் மேலே இருந்து பாருங்க. தாவீது கிழவ வயசாயிட்டாரு, கிழவனாகவும் பூர்ண வயது உள்ளவன் ஆயிட்டாரு, மரணத்துக்கு நேராக போலகிறாரு. அப்படிப்பட்ட கிழவனாக இருந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதி ஜபம் அந்த அளவுக்கு தேவன் மேலே வாஞ்சியாக இருந்தார். நம்மளுக்கு கூட தேவன் மேலே வாஞ்ச இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் சங்கீதத்தில் சொல்கிறார் பாருங்க, மானானது நீரோடு வாஞ்சிப்பதை போல என் ஆத்துமா வாஞ்சிக்குதுன்றார். நம்மளும் கூட தேவன் மேலே வாஞ்சி இருக்கணும். ஆமென். ஆமாம், இங்கே சொல்கிறாரு சங்கீதம் 42:2 சொல்கிறாரு, என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது, நான் எப்போது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்றார். அவர் சொல்கிறாரு கீழே, மானானது நீரோடு வாஞ்சிக்கிற கதறுகிறதை போல தேவனே என் ஆத்துமா உண்மையே
வாஞ்சித்து கதறு. அப்போ வாஞ்ச இருக்கணும். தேவனுடைய காரியத்தெல்லாம் நம்ம வாஞ்சியா செய்யணும். யோவான் சோத்திரம் சங்கீதம் 63ஆம் அதிகாரத்தில் 1 தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் இல்லாத நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தது. உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் நான் கண்டேன். ஜீவனை பார்க்கல உம்முடைய கிருபை நல்லது என்றார். ஆமென் சொல்லுங்க. என் ஜீவன் உள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன்றார். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் தாவீது தேவன் மேல வச்ச வாஞ்ச 2 காரியம் பண்ணுச்சு. 1 அவரை துதிக்க ஜெபிக்க, அதே போல அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஏற்றவரா அவர் காணப்பட்டார். நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எப்பவும் இருக்கிற போலயே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கூடாது. இந்த வருஷம் நிறைய ஆபத்தான காரியங்களாம் வரும். ஆமாம், நேற்று கூட நான் ஒரு வீட்டில் சொன்னேன் ஒரு காரியத்தை. நல்ல மனுஷால் இருக்கிற போலே தான் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. பார்த்தா அவங்களாம் பார்த்தா இவங்களாம் இறந்தா போவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சடியில் இறந்துருவாங்க. அதுமாரி பயங்கரமான நாட்களுக்குள்ளே நம்ம கடந்து வந்துருக்கிறோம். அப்போது நம்மளை யார் பாதுகாக்க முடியும்? கர்த்தர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது இங்கே சோத்திரம் அந்த 1 சாமுவேல் 1:4 23ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வாசிங்க. 4 அவர்கள் 3 அப்பொழுது 30 வயது முதல் அதுக்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலை தலையாக எண்ணப்பட்ட 30 வயது. ஆமென். சபைக்காக அவங்க எழும்புனாங்களாம். அதுக்கப்புறம் 4 அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 24,000 பேர் கர்த்தருடைய வேலையை செய்யறது விசாரிக்கிறதுக்காக இருந்தாங்களாம். இனி கர்த்தருடைய காரியத்தில் நம்ம யாருன்னா விசாரிக்கிறோமா? கையை தூக்கி காட்டுங்களேன். உங்களை விசாரிக்கிறதுக்கு நீங்க கேட்குறீங்களே, ஆலயத்தை விசாரிக்கிறோமா நம்ம? ஆமென். அப்புறம் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லுங்களேன். இங்க சொல்லப்பட்டிருக்குது 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேலை செய்யறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் இருந்தாங்களாம். 4,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவங்களா, காவல் காக்கிறவங்களா இருந்தாங்களா. காவல் காக்கிறவங்கன்னா ஜெபிக்கிறவங்க. ஆமென் சொல்லுங்க. காவலர்னா யாரு? ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. எசேக்கியேல்ல எழுதப்பட்டிருக்குது 3ஆம் அதிகாரத்தில். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, நான் உன்னை காவலராக வைத்துக்கிறேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் யாரா வச்சுக்கிறாரு? காவலராக வச்சுக்கிறாரு. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 3 17 மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். காவலரா வைத்திருக்கிறேன். நம்மளாம் யாரு சொல்லுங்களா? நம்மளாம் யாரு? போலீஸா கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. ஆமென். நீங்களாம் யாரு? காவல்காரர். உங்க வீட்டிலேயே நீங்க காக்கணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ பாருங்க, இப்போ இங்கே கொடுக்குற தீர்க்க தரிசனம்லாம் இப்போ பார்த்தா நிறைவேறாத இருக்கலாம், வரப்போகிற நாட்களில் இதெல்லாம் நடக்கும். அப்போ அதுக்கு தான் சபையார் வந்து கூடணும். இங்கே ஃபஸ்ட்டு ஆலயத்துக்கு வேலை செய்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் 24,000 பேர் இருந்தாங்களாம். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த ஆலயத்தை காவல் காக்கிறதுக்கு 4,000 பேர் இருந்தாங்களாம். இன்னைக்கு 4 பேர் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக கர்த்தர் உங்களை பார்த்து துக்கப்படுறாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா நம்ம கடவுளுடைய காரியத்தில் ரொம்ப ரொம்ப செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. பெண்களை தான் கர்த்தர் என்கிட்ட காட்டினார். இன்னைக்கு நிறைய பெண்கள் தன்னுடைய காரியத்தில் கருத்தாக இருக்கிறாங்களே கண்டி தேவனுடைய காரியத்துக்கு அவங்க ஒரு காரியமும் செய்கிறது இல்லை. பெண்களை பேசினார் என்கிட்ட. போன வருஷத்தில் ஆண்களை காட்டினார், இந்த வருஷத்தில் பெண்களை நிறைய காட்டுறார். பெண்களை கத்த தொடுவார். எந்தெந்த பெண்கள் தேவனோட கூட இருக்கிற நெருக்கத்தில் தூரமாக்குறாங்களோ இந்த வருஷம் நடுவில் கர்த்தர் யாருன்னு காட்டுவார். நீங்கள் அதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. கட்டாயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தேவனை விட்டுட்டு விலகி நீங்கள் கேட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை போல் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. அதுக்கு இப்போ தெரியாது. நான் சொல்கிறேன், இது ஒரு தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு கர்த்தர் என்னை பேச சொன்னதுனால தான் முந்தா நேற்று 3 நாளாக என்கிட்ட தேவன் தொடர்ந்து பேசுகிறாரு. தொடர்ந்து இப்போ நம்ம வந்து உண்மையாக சபைன்றது வந்து பாஸ்டர் மட்டும் செய்ய முடியாது. பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள், பெரியவங்களாம் சேர்ந்து தான் ஒரு கோவிலுக்குள்ள தேவனை வரவேற்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம உண்மையாகவே வந்து அதுக்கு தான் கோவில், அதுக்கு தான் ஆலயம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதை பார்க்கும்போது வாஞ்ச இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கடவுளுடைய காரியத்தில், ஜெபிக்கிறதுல, விசாரிக்கிறதுல, ஆலய வேலையில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். கர்த்தருக்காக நான் நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணாங்களான்னு கேட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நடத்துகிறவங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வருது தெரியுமா? எவ்வளோ போராட்டம் வருது தெரியுமா? எவ்வளோ அதனால அலமோதுறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. நீ நேற்றெல்லாம் உன் வேலையாக தான் இருந்திருப்ப, ஆனால் நீ கொஞ்ச நேரம்னா சபைக்காக ஜெபம் பண்ணியிருப்பியா? நடத்துகிற பாஸ்டருக்காக அழுதிருப்பியா? அல்லேலூயா. உண்மையாகவே எனக்கு சபையை பற்றி ஒன்றுமே புரியல. தேவன் நல்லா தான் சபையை திருப்தியாக நடத்துகிறாரு. பெண்கள் ஏன் பண்ணுறாங்க, ஆண்கள் ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்தது நீங்கள் பாருங்கள், அதுலேயே எழுதப்பட்டிருக்குது. துதி செய்கிறதுக்கு இருங்க வாசிங்க. துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும். 4,000 பேர் யாரை துதிக்க? கர்த்தரை. கர்த்தரை. காவல் காக்க ஆள் தேவை. அந்த ஆலயத்தை விசாரிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கும் ஆள் இருந்தாங்க. அதுதான் தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். நம்ம யாரை போல வந்து போகிறோம். ஆமென் சொல்லுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணுறது, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. நம்ம கெஞ்சி தான் ஒரு சில பேர் செய்கிறதாகுது. அப்படி இல்லை. நம்ம வீட்டுக்கு அப்படி செய்வோமா? உங்கள் பிள்ளைகளாக இருந்தால் அப்படி செய்வீங்களா? உங்கள் குடும்பமாக இருந்தால் அதுமாதிரி செய்வீங்களா? குடும்பம் தான் சபை. ஆமென். அதே அதிகாரத்தில் 13 வாசிங்களா, டக்குன்னு வாசிங்க. 13
அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுறதுக்கும் பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆரோன் அவன் குமாரனும் பரிசுத்தமாகவும் பரிசுத்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் பரிசுத்தமா பாருங்க. அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் வரவங்கள பரிசுத்தமாக காக்கிறதுக்கு ஜபம் தேவைப்படுது, துதி தேவைப்படுது, தேவனுக்காக வேலை செய்கிற ஆட்கள் தேவைப்படுது. ஆமென். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டுக்குது அவருக்கு அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கும் பிரித்தெடுக்கப்பட்டாருங்குது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் நாமத்தில் ஆசீர்வதிக்கணும். அப்ப முதல்ல துதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். அப்ப இந்த இடத்துல எழுதப்பட்டு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 24 சொல்லப்பட்டுக்குது. தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே அங்கே சொல்லப்படுகிறது. லேவியர்கள் பேர் சோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிவிடை செய்ய ஏற்பட்டவங்களெல்லாம் ஆலயத்தில் பணிவிடை செய்ய வச்சாங்களாம். அதே அதிகாரத்தில் 30 நாள்தோறும் காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை போற்றி துதிக்கவும் ஓய்வு நாள்லையும் அமாவாசையிலையும் பண்டிகையிலையும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த சகல வேலைக்காக இலக்கத்துக்குள்ள அவர்கள் தங்கள் நியமிக்கப்பட்டாங்களாம். இங்கே நான் சொல்றது இல்லை, நீங்கள் மைக்க பிடிங்க, நீங்கள் பேசுங்க, ஆமென் சொல்லுங்களேன். நீ ஏற்கனவே அதில் ஆயத்தமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இப்போ உங்கள் கடை இப்போ எல்லாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு எனக்கு பயமாகுது. நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறீங்களோ அந்த தகுதி நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போ அது எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஜபத்தில் நிற்கணும். இப்போ உங்களுக்கு பல வேலை கூட இருக்கட்டுமே, லீவ் டைமில் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சில பேர் ஜபத்தை துதியை நன்றி சொல்கிறது இதுமாதிரி சர்ச்சுக்கு பாருங்கள். கிறிஸ்மஸ்ஸு ரொம்ப ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தாங்க. கிராம ஊழியத்துக்கு போய் கிராமத்துக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், கேரில் பண்ணோம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஆராதனை ரொம்ப நல்லா நடத்துனாங்க, நல்ல ஆகாரங்களை கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல தேவையில்லையா? வாயை திறக்க மாட்டீங்களா? அதுக்கு நீங்கள் கூட்டம் வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஜனவரி நைட்டு எல்லா இடத்துலையும் மழை வந்துருக்குது. என்கிட்ட எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்கள் சர்ச்சு எப்படி இருந்தது, நிறைய மழை வந்தது அப்படின்னு கேட்டாங்க. மழையே நம்மளுக்கு தெரியல. தமிழ்நாடு முழுவதும் மழை வந்தது, வெள்ளமாக வந்தது. அப்போது ஆண்டவர் தானே இதெல்லாம் நம்மளுக்கு செய்து தந்தார். அப்போ சபையாராக தானே நீங்கள். இப்போ நான் எப்படி துதிக்கணும், நீங்களும் அது மாதிரி தானே துதிக்க வந்துக்கிறீங்க. நான் ஜெபிக்கிற மாதிரி நீயும் தானே ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது சொல்கிறேன், ரொம்ப துக்கமாக ஆண்டவர் என்கிட்ட காட்டினார். நேற்று காட்டினார், முந்தானத்து காட்டினார். இதில் எனக்கு பெரிய சமாதான குலைச்சலாம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. முந்தானத்து சொன்னார், வெள்ளிக்கிழமை நான் இவ்வளோ ப்ரோக்ராம் உனக்காக நடத்தி கொடுத்தேன்ல, துதி நன்றி சொல்லுன்னாரு. நான் போனேன், நன்றி சொன்னேன். 2ஆம் தேதி. நேற்று 3ஆம் தேதி ஒரு ஜபந்தான் இங்கே சர்ச்சையை பாதுகாக்குது, நீயும் வீட்டில் சேதி எடுக்கிறேன், வீட்டில் இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்லி இருக்காத, நீ போனார். அல்லேலூயா. யார் ஜபம்? ஒரே ஒரு பாஸ்டர் பண்ணுற ஜபத்தை கர்த்தருக்காகிறார். அப்போ மற்றவங்களாம் எங்க? எல்லாருக்கும் வேலை இருக்குது, அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது. நீ ஒரு நாள் கூட கர்த்தருக்காக நிற்கலனா நீ கர்த்தருடைய பிள்ளையா? உன்னை கேட்டுக்கோ. நீ எதுவும் செய்யாதே இந்த இடத்துல நிற்கிறேன்னா பெருமையா, அது கர்த்தருடைய பிள்ளைங்களா? ஆமென் சொல்லுங்க. உங்களை நீங்களே கேளுங்க. நான் சபைக்காக என்ன பண்ணிருக்கிறேன், இது வரைக்கும் என்ன பண்ணுகிறேன், எவ்வளோ ஜபம் பண்ணுகிறேன்? வேலை இல்லைன்னா வெளியே போகிறது, வேலை இருந்தால் வேலைன்றது. அப்போ எப்படி தான் நீ கடவுளை தேடுவ?
இல்லை நல்லா உடம்பு நல்லா இருந்தால் இல்லை வியாதி வந்துச்சுன்னு சொல்கிறது. நேற்று பல லேடிங்களோட கர்த்தர் என்கிட்ட காட்டினா, பல பேரை காட்டினார். அவங்க நல்லா தாங்கிறாங்க, அவங்க வீட்டில் தாங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, ஜபத்தை மதிக்கிறது இல்லை. ஆமான்னு சொல்லுங்களேன். இது உனக்கு இப்போ ஒன்றா ஆரம்பம் நல்லா இருக்கிற போல இருக்கலாம், இந்த முடிவு ரொம்ப பேருக்கு அது கஷ்டத்தை தரும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை நீங்கள் எழுதி வச்சிங்க, நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். பல லேடிஸுங்க ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் தேவன் இந்த வருஷம் யாருன்றதை காட்டுவார். நீ உன் வீட்டில் ஜெபம் பண்ணா தானே, நீ பாஸ்டர் சபையில் நடத்துகிற காரியத்துக்கெல்லாம் நின்னா தானே உன் வீட்டுக்காரர் நிற்பார், உன் பிள்ளைங்க நிற்பாங்க. நீ செய்யாத ஒரு காரியத்தை எப்படி எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்படுற? ஆமான்னு சொல்லுங்க. இங்கே வந்து ஜெபிக்கிறது ஒன்றுமே இல்லைங்க. முன்னால் ஜெபிக்கிறேன் பத்தியா, அதை ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. 3 காரியம் தாவீது பண்ணாரு. முதல்ல துதிக்கிறவங்களை வைத்தார், அவரும் துதிச்சாரு. அநேக பேர் துதிக்கிறவங்களையும் அவர் எழுப்பினாரு. நம்ம எழுப்புவோமா? ஆமின்னு சொல்லுங்க. அதை தான் அவர் சொல்றாரு. அந்த 23ஆம் அதிகாரத்தில் 30 சொல்றாரு, நாள்தோறும் காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாள்லையும் அமாவாசையிலையும் பண்டிகையிலையும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி. அப்போ பாருங்க, பண்டிகையில லீவு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? பண்டிகையில் இப்போ லீவு கிடைக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே சொல்லிட்டு பாருங்க, நாள்தோறும் காலையில் மாலையில் அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டுக்குது? இந்த வசனம் காலையில் நாள்தோறும் காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை போற்றி துதிக்கவும் ஓய்வு நாள்லையும் அமாவாசையிலையும் பண்டிகையிலையும் கர்த்தருக்கு சர்வாக தகன பலியை செலுத்துகிற வேலைக்கும் இலக்கத்தின்படியே அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரம் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்கவும். ஆமென் சொல்லுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நம்ம யார் முன்னால் நான் நின்னுக்கிறேன்? கர்த்தர் முன்னால் நின்னுக்கிறேன். அப்போ எப்போ நின்ன? இன்னைக்கு நிற்கல, நேற்று நான் நின்னேன், முன்னால் நின்னேன், அதுக்கு முன்னால் நின்னேன். இந்த 3 நாள் நின்றுட்டு தான் உங்கள் முன்னால் வந்து நான் நின்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்க்குறது என்ன உங்கள் முன்னால் பார்க்கலாம், ஆனால் நான் நின்றுக்கிறது கர்த்தர் முன்னால் நின்றுக்கிறேன். இப்பயும் கர்த்தர் முன்னால் தான் நின்று பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் நம்ம இந்த வருஷத்தில் சகோதரிகள் வந்து உங்கள் வீட்டில் கஷ்டம் வியாதி சமாதானக்கேடுன்னு சொல்லி மோசம் போயிடாதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. அப்போ தாவீதுக்கு பாருங்க, தன்னுடைய மனைவி திட்டி கூட அவன் கர்த்தரை துதிக்கிறத நிறுத்தலை. அங்கே 1 சாமுவேலில் எழுதப்பட்டுக்குது. 2 சாமுவேல் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு பெட்டியை புது வண்டியை செய்து அதில் கர்த்தருடைய பெட்டியை வச்சு எல்லாம் புது இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே சொல்லப்பட்டுக்குது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 6:5 சொல்லப்பட்டுக்குது. தம்பரா சுரமண்டலத்தோட தம்பராவோட மேளத்தோட வீணையோட கைத்தாளத்தோட ஆகிய இவைகளோட கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனாங்க. அதை தான் நம்ம 1ஆம் தேதி செய்தோம். இங்கே எழுதப்பட்டது தான் நம்ம என்ன பண்ணோம்? ஆடிப்பாடி அவர் என்ன பண்ணோம்? கொண்டாடணும். அதுக்கப்புறம் அங்கே எழுதப்பட்டுக்குது அதே அதிகாரத்தில் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா 13 கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு 14 தாவீது ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோட கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி, கர்த்தருக்கு முன்ன என்ன பண்ணுறான்? நடனம் பண்ணி துதிக்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, அவன் மனைவி அவனை திட்டுது. அந்த 20 தாவீது தன் வீட்டுக்கு ஆசீர்வதித்து திரும்பும்போது சவுலுடைய குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷனே, நீலாம் என் ஜென்மத்தை வச்சு உயிரோட இருக்கிற, எப்போ பார்த்தாலும் கண்ட பெண்களோட கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர்னு துதிக்கிறிய,
இப்போ நம்ம ஜென்ஸுங்களாம் என்ன பண்ணுவோம்? கண்ட பெண்ணுங்களோட நிற்கும் போது கர்த்தர் நல்லவன் சொல்லுவோமா? ரொம்ப அழகாகுது இல்லை, சூப்பராகுது இல்லை அது அப்படின்னும். தாவீது அப்படி சொல்ல. ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களை பார்த்து அழக வர்ணிக்கல, அவங்களோட சேர்ந்து கர்த்தரை துதிச்சான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். பாரு, அவங்க மனைவி அவனை பார்த்து சொல்லுது, அற்ப மனுஷனே, அநேக பெண்களுக்கு முன்பாக உன்னுடைய நீ என்ன பதிவிலகிற, ராஜாவா இருக்கிற, நீ பெரிய ஆளு, நீ எல்லாம் அற்பமான ஜனங்க மத்தியில் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அவமானப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க. அவனை அவமானப்படுத்தினால தாவீது அந்த அவமானத்தை பெருசாக எண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? துதியினுடைய அவன் உடுத்தின்னு இருந்தான். பைபிள் சொல்லுது, துயரங்கள் போனோம், ஒடுக்கம் துயரம் போனோன்னா துதியின் ஆடைய நம்ம தரித்துக்கணும்னு பைபிள் இருக்குது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் இருக்குது, துதியினுடைய நான் உடுத்துவேன், எனக்குள்ள இருக்கிற ஒடுக்கம் போவோம், எனக்குள்ள இருக்கிற துயரம் போவோம், எனக்குள்ள இருக்கிற துக்கம் போவோம் நாங்கள் எழுதப்பட்டுக்குது. ஆமை. அங்கே பாருங்க, கீழே சொல்லப்பட்டுக்குது, அந்த அம்மா வஸ்திரத்தெல்லாம் இல்லாத போகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, அதே அதிகம் 21. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலாம், அவருடைய எல்லா வீட்டையும் பார்க்கலாம், என்ன இஸ்ரவேலில் கர்த்தருடைய ஜனத்துக்கு மேலே தலைவராக கட்டளையிட்டபடியே இதை தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் ஆடி பாடுவேன். கர்த்தருக்கு முன்னால் நான் என்ன பண்ணுவேன்? ஆடுவேன், பாடுவேன். நான் ஒன்றுமே இல்லாத மனுஷன், இன்னைக்கு கர்த்தர் தான் என்னை உயர்த்தி இருக்கிறாரு. ஆடுக்கு பின்னால் போன என்ன அரசனை மாற்றின தேவனை நான் துதிக்க கூடாதா? நீ எப்படி பேசுவ? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று வீட்டாருக்கு முன்ன துதிக்கிறான், இன்னொன்று துதிக்காத ஜனங்களெல்லாம் துதிக்க வைக்கிறான். 4000 பேரை துதிக்க வைக்கிறான். ஆமென். 4000 பேரை காவலராக வைக்கிறான். 24,000 பேரை விசாரிக்க வேலை செய்ய வைக்கிறான், நியமிக்கிறான். நீங்கள் துதிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் எப்பவும் ஆலயத்தில் தேவ பிரசனத்துக்காக நீங்கள் எப்போதும் அந்த இடத்துல நின்று தேவனை வரவேற்கணும்னா அவனை பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்மளுக்கு கூட அந்த கிருபை கர்த்தர் தரணும். 7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்ன உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்கு விரோதமாக உம்முடைய கையை நீட்டுவீர், உமது வலதுக்காரன் என்ன ராட்சிகம். ரெண்டாவது துன்பம். நம்ம துன்பம் எப்படி போவோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 34 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்னு சங்கீதம் 34 எழுதப்பட்டது. 34:19. சங்கீதம் 90:15 சொல்லுது, நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் நான் சிரமப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் என்னை சரியா மகிழ்ச்சியா வையின்றார். உங்களை கூட கர்த்தர் மகிழ்ச்சியா வைப்பார். ஃபஸ்ட்டு நம்ம துதிக்கணும், அப்போதான் நம்ம துன்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? இன்பமாக மாற்றுவார். சங்கீதம் 1 சாமுவேல் 25 சோத்திரம் 29 பாருங்க. அதில் சொல்லப்பட்டுக்குது, தாவீதுக்கு விரோதமாக அந்த சத்துருகளெல்லாம் கர்த்தர் ஒன்றுமில்லாத ஆக்கினாராம். உங்களுக்கு விரோதமாக வர சத்துருலாம் கூட கர்த்தர் ஒன்றுமில்லாத ஆக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அதை யார் சொல்கிறா பாருங்க? அபிகால் சொல்கிறாங்க. அதை வாசிங்க. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணத்தை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என்னுடைய ஆண்டவருடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிற ஆமென். எங்க கட்டப்பட்டுக்கிறாரு? ஜீவனுள்ள கட்டில் கட்டப்பட்டுக்கிறாரு. தாவீதை பார்த்து அவங்க சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் உம்முடைய சத்துருக்களுடைய ஆத்துமாக்களையோ
கவனியில் வைத்து ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக சத்துருவெல்லாம் கூட கர்த்தர் தூக்கி போட்டுருவாரு, தூர போட்டுருவாரு. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, சத்துருவா தாவீதுக்கு விரோதமா சொந்த மாமனாரே ஏமுனா கர்த்தர் அவனுக்கு குத்த வச்சாரு. அப்போ உங்களுக்கு விரோதமாக வர காரியத்தில் கூட தனக்குத்தானே மாண்டுக்கு போகிற போல கூட கர்த்தரால் பண்ண முடியும். ஆமென். ஆமாம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது அந்த வசனம். அந்த 18ஆம் அதிகாரத்தில் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் சவுல் தாவீதுக்கு சத்துருவா இருந்தான்னு எழுதப்பட்டுக்குது. ஆமென். அங்கே சொல்லப்பட்டுக்குது அந்த 29ல், ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாக தாவீதுக்கு பயந்து நான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவா இருந்தான். ஆனால் அந்த சத்துருவை மந்திரக்காரங்கிட்ட போனான், சூனியக்காரங்கிட்ட போனான், தாவீது போன இடமெல்லாம் அவன் துரத்திக்கினே போனான்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் 1 சாமுவேல் 22, 23, 24 பார்த்தீங்கன்னா மலையில் துரத்தின்னு போகிறான், காட்டில் துரத்தின்னு போகிறான். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு அந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரே, நீ என்னோட கூட இருந்து உம்முடைய கோலம் தடியான தேத்தும், என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவீங்க, தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீங்க, என் பாத்திரம் நறுமி வழியும், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையும் தான் என்னை ஆனால் அப்படி தொடரல. நீங்கள் நினைக்கிற போல தொடரல. அவன் யார்கிட்ட போய் சப்போர்ட் கேட்டாலும் அங்கே இருக்கிற அரசாங்கம் சவுல் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களே அடிப்பான். ஆமென் சொல்லுங்க. அதனால் கர்த்தர் அவன் கூட இருந்தார். காரணம், அவனுக்கு பாதுகாத்தா, அவனை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தினா, அதுக்கு அடுத்தது கர்த்தருக்காகவே நிற்பான்றது கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. 2ஆம் அதிகாரத்தில் அவனை பாருங்க, 22:10 வாசிங்க. அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபால் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்தார்கள். அப்போது சவுல் அகிதூபின் குமாரனே பேர் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்போது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாவின் மகனோ எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி எனக்கு சதி பண்ண எனக்கு விரோதமாக எழும்பினபடினால் நீயும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, தாவீதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அத்தனை பேரையும் அவன் சாவடிச்சான். எப்படி இருக்கும்? அவன் எந்த பகுதிக்கு போனாலும் சவுல் அந்த பகுதியில் அவனை உங்கள் வீட்டில் தங்க வைக்கக்கூடாது, உங்கள் ஊரில் விடக்கூடாது சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பான். சாதா வரல அந்த வசனம். அல்லேலூயா. நம்ம பார்த்தா சாதாரணமாக இருக்கும், துன்பத்தில் நடுவில் நடந்தாலன்னு. துன்பன்றது சாதா இல்லை, அவனை துரத்திக்கினே இருந்தது. ஒரு பக்கம் மனைவியோடு இருந்தவனை மனைவி விட்டு பிரித்தான். அப்பா அம்மாவோட இருந்தவனை அப்பா அம்மா விட்டு பிரித்து அவங்க அப்பா அம்மா அழுது இவன் அழுகுறான், எங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் நீங்கள் நடத்துங்க, கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார்ன்றத நான் அறியணும் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். அதனால் கர்த்தர் அவனை விடலை. ஃபஸ்ட்டு அவன் ஆலயத்துக்கு மேலே இருந்த வாஞ்ச கர்த்தர் அவனுக்கு யாவையும் செய்தார்.
ரெண்டாவது அவன் துன்பப்பட்டான். துன்பத்தில் அவர் கூடயே கர்த்தர் இருந்தார். காரணம், அவன் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணான், முறுமுறுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணான், கடன் பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணான், எழுந்துட்டவங்களை கூட, எல்லாத்தையும் இழந்தவங்களை கூட அந்த பகுதிக்கு போய் அவன் திருடின்னு போனானோ அவன் கையிலேருந்து பிடுங்கி எல்லாருக்கும் கொடுத்து அவன் திருப்திப்படுத்தினான். அதனால்தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. இவனையே அடித்து துரத்தி ஊரை விட்டு அனுப்புகிறாங்கன்னா இவன் போய் இன்னொரு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? இப்போ நம்மளுக்கு கூட பல பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் நம்ம படுத்து தூங்கின்னு அதே தான் நினைப்பங்கண்டி, மற்ற காரியத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். இங்கே பாருங்கள், அந்த 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் அவன் கூட இருந்தவங்களை பற்றி சொல்லுது. 22:1, ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுத்தவர்களும் யாவரும் அவனோட கூட கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவரான. இந்த பிரகாரம் ஏறக்குறைய 400 பேருக்கு. யார் இவங்க? ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுத்தவங்க. அவன் சொல்லுங்க, இவனை பார்த்தாவ இவன் மனைவியோட வாயில, இருந்த இடத்துல வாயில, அப்பா அம்மாவோட வாயில, அண்ணன் தம்பிங்களை பார்க்க முடியல, ஊரை விட்டு ஊரை துரத்திக்கினே இருக்கிறாங்க. இப்படிலாம் பாருங்க, சில நேரத்தில் பார்த்தா அது அழையே வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தான் சொல்கிறான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பான். அப்போ அவன் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருந்திருப்பான். நம்மளுக்கு கர்த்தர் வந்து கிருபை தரக்கூடாதா? ஆமென், அல்லேலூயா. அங்கே இன்னொரு இடத்துல சோத்திரம், ஆத்துமா ஃபஸ்ட்டு துதி, ரெண்டாவது ஆத்துமா மேலே அவன் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்தான். ஆமென். நான் மட்டும் வாழ்ந்தா போதும், மற்றவங்க எப்படின்னா போதுன்னு சொல்லி போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அது உலகத்தார் இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. அங்கே அபிமெலேக்கு வந்து தாவீதுடைய வீட்டில் வந்து அவங்க தாவீது இருந்த இடத்துக்கு வந்து அவங்க வீட்டை கொளுத்திடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிறாங்க. மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற நிறைய பெண்களை பிடிச்சுன்னு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற ஆண்கள் மட்டும் தனித்து போகிறாங்க. பெண்கள் பிள்ளைகளை அந்த அபிமெலேக்கோடு இருந்த பல ஆட்கள் கொண்டு போயிடுறாங்க. ஆமென். அபிமெலேக்கு கொண்டு போயிடறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டுக்குது, அவன் அப்படி இருந்தாலும் தேவனை விசாரிக்கிறான். ஆமென். இங்கே பாருங்க 30:5 தாவீது 2 மனைவியும் ஆமென் பிடிச்சின்னு போயிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் யாருன்னா ஒரு மனைவி பிடிச்சி நம்ம இப்போ என் மனைவி பிடிச்சின்னு போயிட்டா இங்கே உட்காருவோண்ணா, யாராவது நடத்துவோண்ணா? அல்லேலூயா. அப்புறம் இங்கே சொல்லப்படுது 6ல், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு சகல ஜனங்களும் குமாரனும் குமார்த்தியும் நிமித்தம் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ள திடப்படுத்தப்பட்டான். ஆமா, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஃபஸ்ட்டு துதிச்சான், ரெண்டாவது துன்பத்தில் வர்றதெல்லாம் எப்படி மாற்றினான், எப்படி கர்த்தர் அவனை துன்பம் வந்ததெல்லாம் இன்பமாக மாற்றினார்னா, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுத்தவங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயத்தை ஆமென் சொல்லுங்க. தூக்கம் வந்துச்சா? ஏமா டீ எடுத்துன்னு வந்து கொடு. அப்போ பாரம் இல்லை. நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? கடன்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? முறுமுறுக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? இயேசுவே இல்லைன்னு எவ்வளோ பேர் முறுமுறுக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி அநேக பேர் ஒடுக்கப்பட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறோமா? கடத்தினால தவிக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோமா? இங்கே சொல்லப்படுக்குது, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொள்ளடிச்சின்னு போயிட்டாங்க. ஆமென்.
ஆனால் தாவீது தான் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கின்னு தேவனிடத்தில் போய் விசாரிச்சுட்டு தேவன் சொல்றாரு, நீ போப்பா, சகலத்தையும் நான் திருப்பி தருவேன்றாரு. இப்போ அதே போல் அங்கே பைபிள் சொல்லும் போதில் அவங்க தாவீது ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டானுங்குது. இப்போ திருப்பின்னு வரும்போது தாவீதோடு இருந்த பல ஆட்கள் சொல்கிறாங்க, இந்த யுத்தத்துக்கு வராது எவனுக்கு நீ கொடுக்கவே கூடாதுன்னாங்க. ஆனால் தாவீது கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. எப்படி இப்போ நம்ம பங்கு போடுறோமோ யுத்தத்துக்கு வராதவங்களுக்கும் இந்த பங்கை நீ தரணும்னா. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, அதே அதிகாரத்தில் 26 வாசிங்க. தாவீது சில்காவுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துரு கையில கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதம் பாகம் என்று சொல்ல சொன்னார். ஆமென். பாருங்க, கையை கர்த்தர் நீட்டுவார்னா சும்மா கையை சத்துரு அடிச்சுட்டு விட்டுற மாட்டாரு. உங்க கிட்ட கொள்ளை அடிச்சதெல்லாம் என்ன பண்ணுவாரு, திருப்பி உங்க கையில கொடுத்துருவாரு. 2025 எவ்வளவு கொள்ளை அடிச்சுட்டு இருக்கலாம்ல உங்க கிட்ட. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்கு நீட்டப்படும். உங்க கையில எதை அவன் பிடுங்கினானோ உங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் உங்க வீட்டாண்ட வச்சுட்டு அவன் போயிடுவான். புரியுதா? கை தட்ட மாட்டோமே. அல்லேலூயா. உன்னை மாரி எத்தனை குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் வருது. கொஞ்ச நீ அதுக்காக கவலைப்பட்டுக்கிறியா? ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளைன்றிய கொஞ்சம் வெளியே போய் பாரு. ஒடுக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கடன்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவ தெய்வம் இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்து எதிர்த்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்களுக்காக ஆண்டவர் முன்னால நில்லு. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு துதி. ரெண்டாவது, உங்களுக்கு விரோதமாக்கிற சத்துரு என்ன பண்ணுவார், அவர் முறியடிப்பார். உங்கள் கையில் கொள்ளை அடிச்சதெல்லாம் கூட இந்த வருஷத்தில் திருப்பி அவர் தருவார். ஆனால் நீ என்ன பண்ணும், ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணு, கடன்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணு, முறுமுறுக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணு. வாலிபன்றது சின்ன பையன், இளைஞன்றது கொஞ்சம் மீசை துளிருது. புரியுதா? இப்போ சில பேர் அந்த வயசுல சின்ன வயசில் மீசையே துளிராது. அப்பப்போ இப்படி பண்ணுவேன், இப்படின்னுவேன். ஒரு சைக்கிள் காற்று அடிக்க போவேன், அந்த இடத்துல போனோடனே அந்த ஆள் எதிர்க்க அப்படின்னுவேன். இப்போ பார்த்தா மீசையே இல்லை. ஆமென் சொல்லுங்க. மீசை ஆசைப்பட்டாலும் மீசை வைக்கவும் இல்லை. எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் இப்போ தான் அந்த மூஞ்சி நல்லா இருக்குது, உன்னை கல்யாணத்துக்கு பார்த்த மூஞ்சி சரியே இல்லை, அந்த மீசெல்லாம் கற்பாம்பூச்சி மாரிக்குதுன்னாங்க. ரலியில் சொல்லுங்க. அப்போ ஸ்டில்லை நான் அனுப்புவேன், இப்போது ஸ்டில்லை பார்த்தா வேறு எதுவாக இருக்கும். அப்படின்னது இளைஞனும் வாலிபனும். அப்புறம் கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயமும் சகல தேசத்துக்கும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும், கீர்த்தியாக மகிமையாக உடையதா. இப்போ நம்ம சபை ஆலயத்தை கூட வேர்ல்டு முழுவதும் பார்க்குற அளவுக்கு, பல நாட்டில் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இப்போ நீங்கள் கையை இப்படி காட்டுறீங்க, இப்படி எல்லாம் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, ஏழ்மலை பிரதரை அப்படின்ட்டு. அவர் சிங்கப்பூர் போவார், ஆனால் சிங்கப்பூரில் அவர் பார்த்துன்னுக்கிறாங்க, மலேசியாவில் பார்க்குறாங்க, இலங்கையில் பார்க்குறாங்க, ஆமென், இந்தியாவில் பல மாநிலத்தில் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஏமன் நாடு, அதுமாதிரி பல நாடு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை 30 லட்சம் பேருக்கு மேலே பார்க்குற அளவுக்கு கர்த்தர் பண்ணிட்டார். கை தட்ட மாட்டீங்களா? எவ்வளோ பேர்? 30 லட்சத்துக்கு மேலே பார்க்குறாங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ? ஆமென் சொல்லுங்க. நீ ஒருத்தர் கூட இட்டுன்னு வராது, இங்கே உட்காந்துக்கிற. ஆனால் இந்த பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, வாசி, திருப்பி வாசிங்க. அதை கீர்த்தியாகும் தேசத்தில் கர்த்தர் சோத்திரம், கர்த்தருக்காக கட்டப்படும்
ஆலயம் சகல தேசத்துக்கும் கீர்த்தி. சகல தேசத்துக்கும் என்னது? இந்த ஆராதனை சகல தேசத்துக்கும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் விளங்கும்படி உடையதா விளங்கும்படி மகா பெரிதா இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக ஆமென் சொல்லுங்க. திரளானது என்ன பண்ணா? தேவனுக்காகவே சேகரிச்சான். ஆமென் சொல்லுங்க. ஏன்? எல்லா தேசத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க இந்த ஆராதனையை. அப்போ இந்த ஆராதனை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், மகிமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கீர்த்தின்றது எல்லார்கிட்டையும் ஆராதனை நல்ல பேர் எடுக்கணும். இவங்க சபையில் நடத்துகிற ஆராதனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ஆமென். கீர்த்தி மகிமையாக உடையதாக விளங்கும்படி மகா பெரிதாக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது சேகரிக்க பண்ண வேண்டதை சொல்லி சேகரிக்கணும். அப்போ ஆலயத்துக்கு வரவங்க நீங்கள் எதுவோ கடமைக்காக வந்து சாமி கும்பிட்டு போவாதீங்க. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்யணுமா? செய்வாரு. வெங்கலத்துக்கும் ஆமென். 14 இதோ நான் என் சிறுமையிலையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு 1,00,000 பொன்னையும் இரும்பையும் மரங்களையும் ஆமென். இன்னும் அதிகமா கர்த்தருக்காக செய்ய. அதுதான் இங்க செய்யறோம். தேவன் இந்த ஆராதனையை மதிக்கிறாரு. தேவன் இதுல மகிமைப்படுறாரு. அல்லேலூயா. இது உண்மையா வந்து செய்யறது ஏதோ பணம் வச்சுலாம் செய்யல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. இப்போ உங்க கிட்ட 10,000 வருது, மனதார 1000 போடுங்க. உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். இப்போ ப்ரேயர் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் வீடு இல்லையே கர்த்தர் உங்களுக்கு வீடு வாங்கி தருவார். உங்கள் சேலரி கம்மியாக கதை கர்த்தர் இந்த வாட்டி நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்கள் சேலரியை மாற்றுவார். நீ உண்மையாகறியா? நீ 10,000 சம்பாரிச்சா கூட 1000 தான் தர. நீ கேட்டால் என்ன பண்ணுற? அப்போ நீ விசாரிக்கிறது இல்லை. இது எப்படி நடக்குது, எங்கேருந்து பணம் வருது, என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்குறதே இல்லை. தப்பு. கர்த்தர் மனசாப்ப இன்னைக்கு ஏன் ரொம்ப பேர் ஆராதனைக்கு ஜபத்துக்கு வர்றதில்ல, ஆராதனை கொடுக்கறது இல்லைன்னா அவங்க அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவலைப்படுறது இல்லை. இப்போ 10 பேர் 1000 ரூபாய் கொடுத்து ஆராதனை வந்துடுமா? இப்போ நான் இந்த வாட்டி வந்து ஆராதனையில் எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ பேர் இங்கே வராங்க, எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க கொடுக்கலன்றதை கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய தேவைகள் வருது போல, அதில் தான் இது நடக்கும். இல்லை, எங்கள் காட்ட பல பேர் நான் விசிட்டிங் பண்ணி பெரிய சர்ச்சில் பல ஊழியத்துக்கு போன இடத்துல வந்த தேவைகளை தான் இங்கே நாங்கள் போடுறோம். ஆனால் அது தவறு. சர்ச்சு உள்ள பெற்றுக்கொள்கிறவங்க தானே தரணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம எல்லாமே கேட்குறோம். ஒரு ஜாக்கெட்டுக்கு 3000 தராங்க. ஒரு ஜாக்கெட்டு தைக்கிறதுக்கு அந்த கையில் ஃபுல்லாக குத்துது. அது என்ன தான் நல்லா இருக்குதுன்னு தெரியல. பின்னால் குத்துது, முன்னால் குத்துது. அது எல்லாரும் பார்த்து என்ன பண்ணோம்? அதுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு முடி வெட்ட, தலை முடி வெட்டுறதுக்கு 5000 முடி. அந்த நம்ம முடி வெட்டுறதுக்கு 5000. அது பார்த்தா பப்பிங் கட்டிங் மாரி இருக்குது. இப்படி அதுக்கு பணங்குது. கர்த்தருக்கு கொடுக்க பணம் இல்லை. ஏன்னா அது எங்க சபையா? இங்கேருந்து பேசுகிற வசனம் ஒன்று ஆசீர்வதிக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இங்கே வருதா? ஆமென். ஜெபம் பண்ணலாமா? இங்கே பாருங்க, இங்கே சொல்கிறாரு, கொடுக்குறாரு. அவருக்கு என்னத்தை கர்த்தர் தராரு பாருங்க. நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல். ஏன் தாவீதை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தாரு? 1 சோத்திரம் 1:29 29ஆம் அதிகாரத்தில் 12
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது. தேவரே, எல்லாவற்றையும் ஆளுகிறது உம்முடைய கரத்தின் சத்துவம் வல்லமும் உண்டு. எவர்களை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால தான் வருது. என்னை ஐஸ்வர்யம்னா வைக்க உம்மால முடியும், என்னை கனப்படுத்த உம்மால முடியும்பா. கீழே சொல்றாரு, அதே இப்படி மனப்பூர்வமாக கொடுக்க திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம் என் ஜனம் ஏமாத்திரம் உம்மால உண்டானது உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறேன்றார். ஆமே அல்லேலூயா சொல்லுவோமா, ஜெபம் பண்ணலாமா? அப்போ மூணாவது, ஆலயத்து மேலே நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பற்றுதல் வைக்கணும். தரிசன பாவத்தை ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக தகப்பனே, எப்படின்னா எங்களுக்கு ஒரு வீடியோ கேமரா தேவைப்பா. அப்பா எவ்வளோ கஷ்டமாகுதுப்பா எங்களுக்கு. நல்ல ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறோம், ஜனங்க ஒவ்வொருத்தரும் மனதார இறங்குறவங்களா காணப்பட, இந்த பில்டிங் பண்ணி கொடுக்குறவங்களா காணப்பட, அப்போ கிடைக்கிற வருமானத்தை உண்மையாக கத்தருக்காக கொடுக்குறவங்கள எழுப்புங்கப்பா. ஏதோ கொடுக்கணும் கடமைக்காக கொடுக்குறவங்கள உண்மையாக கொடுக்குறவங்கள எழுப்புங்கப்பா. இந்த வருஷத்தில் உண்மையாக கொடுக்குறவங்கள எழுப்புங்க. 5000 கூட கத்தர் தான் அதை கொடுத்தாருன்னு 500 ரூபாய் கொடுக்குறவங்கள, 50,000 கூட 5000 கத்தர் கொடுப்பேன், கத்தர் தான் என் வருமானத்தை கூட்டி கொடுத்தாருன்னு அப்படிப்பட்டவங்கள எழுப்புங்கப்பா. எங்கள் கஷ்டத்தை பாருங்கப்பா, எங்கள் கண்ணீரை பாருங்கப்பா. நாங்கள் படுற கவலையெல்லாம் கூட உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்தில் பொருளாதாரத்தினால நாங்கள் நெருக்கப்படக்கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம் எல்லார் தலையிலையும் பலிக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்ல வீடை வாங்கித்தாங்க, எல்லாருக்கும் வருமானத்தை கூட்டி கொடுங்க, எல்லாருக்கும் சுகம் பலம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் இறப்பு வந்ததை போல இனிமேல் எந்த வீட்டிலையும் இறப்பு வராத. ஒவ்வொருத்தரும் உத்தரவாதம் எடுத்து, ஓ பாஸ்டர் சொல்றாரு இப்படிலாம் வரன்றாரு, அதை நம்ம தடுக்கணுன்ற ஆட்களை எழுப்புவாயாக. ஆமென் சொல்லுங்க. எனக்காக ஒரு வரி மட்டும் சொல்லுங்க, ஒரு வரி மட்டும். எனக்காக அப்படியே இருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் நல்லவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் நல்லவரே. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவரே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாம. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தனோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக.